வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க டாபிக் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, லைஃப்பில் வந்து பல விஷயங்கள் நம்ம எதிர்பாராம தான் நடக்கும். அந்த ஒரு டைமில் வந்து சைல்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது நம்ம முதல்லயே வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்க முடியாது. குழந்தை அந்த சுச்சுவேஷனுக்கு ஸ்கில்ஸ் வச்சுருக்கணும். ஸோ உங்கள் குழந்தைக்கு ப்ராப்ளம் சால்விங் இருக்கா இல்லையான்றதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, அவங்க புது அனுபவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அடிக்கடி உங்க குழந்தை வந்து வீட்டுக்கு வந்த உடனே, அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல மிஸ் இப்படி சொன்னாங்க, இந்த பையன் இப்படி பண்ணா அது பண்ணா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? அதாவது அந்த குழந்தை வந்து அந்த சிச்சுவேஷன் நடந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணாம அதை பத்தி கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாதனால திரும்ப வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது. ரெண்டாவது விஷயம், எப்ப பாரு அம்மா நீ வந்து சொல்லுமா, நீ வந்து பேசுமா, டாடி நீங்க வந்து பேசுங்க அப்படிங்கிற லெவலுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நடந்தாலும் சரி, ஸ்கூல்ல நடந்தாலும் சரி, உங்க சைல்டு வந்து உங்களை வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா அப்படின்றது செகண்ட் பாருங்க. ஏன் அப்படின்னா, இதுவுமே நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சைல்டுக்கு அங்க கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண தெரியல அப்படின்றது சொல்லுது. மூணாவது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல வந்து இந்த சைல்டு வந்து எப்ப பாரு பிடிவாதம் பிடிச்சி சாதிக்கிறது வந்து ஹேபிட்டா வச்சிருக்காங்க. பிகினிங்ல இருந்தே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சாக்லேட் வேணும் அப்படின்னா உடனே நீங்க கடைக்கு போகும்போது அந்த ஷாப்ல வந்து உருண்டு பிறண்டு விளையாடி சத்தம் போட்டு கத்தி அந்த பொருள் வாங்குறாங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து டீசெண்டா கம்யூனிகேட் பண்ணி கேட்க தெரியல அப்படின்றது அது ஒரு சிம்டம் ஆகும். நாலாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சைல்டு வந்து புது விஷயங்களே ட்ரை பண்ணாம இருக்கிறது. அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியே ட்ரை பண்ணணும், ஒரு டான்ஸ் கிளாஸே போகணும் அப்படின்னா, இல்ல நான் போல, நான் இனிமேல போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு புது அனுபவம் கொடுத்தாலும் அதை அவாய்ட் பண்றாங்களா அப்படின்னு பாருங்க. இந்த புது அனுபவங்களை அவாய்ட் பண்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு இது, இன்னும் ப்ராப்ளம் சால்விங் இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேரண்ட் ரொம்ப ப்ரெஷர் போட்டு நிறைய கிளாஸஸ் அனுப்பிச்சிங்கனாலும் அது இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இவங்க ஏன் புது விஷயங்கள் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னா, அந்த புது விஷயங்கள்ல மிஸ்டேக் பண்ணா என்னால என்ன திருத்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதை வந்து அவாய்ட் பண்றது. இந்த ப்ராப்ளம் சால்விங் இல்லை அப்படின்னாலே சில்ட்ரன் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஸ்கூல்லையும் சரி வீட்லையும் சரி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு நியூ சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அழுவேன் அப்படின்னு கூட ஒரு சில குழந்தைங்க சொல்லும். மற்ற குழந்தைங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணும். இந்த குழந்தைங்க வந்து எனக்கு தெரியாது, நான் ரொம்ப பயந்துருவேன், நான் அழுவேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்கியூசஸ் கொடுப்பாங்க. ஸோ பெற்றோர்களாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கிறது, அட்வைஸ் மூலமா ப்ராப்ளம் சால்விங் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல நீ இப்படி இல்லை பண்ணியிருக்கணும், நாங்களாம் அந்த காலத்துல 5 வயசுலயே செய்வோம் அப்படின்றது சொல்றதுனால உங்க குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் செட் ஆயிடாது. ப்ராப்ளம் சால்விங் நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான அனுபவங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுக்கு எப்பவுமே நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல உங்க குழந்தைய வந்து கூட்டிட்டு போங்க. இப்ப நீங்க ஒரு காய்கறியே வாங்குறதுக்கு போறீங்க அப்படின்னா, குழந்தை தூங்குதுன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. குழந்தைய வந்து எழுப்பி விட்டு அதை வந்து ஒரு என்ஜாயபிள் ஆக்டிவிட்டியா பண்ணுங்க. இது வந்து எந்திரிடா காய்கறி வாங்க போகணும் அப்படின்ற மாதிரி இல்லாம, கண்ணு வாங்க நம்ம மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், இப்ப என்ன இருக்கு சீசன்ல அப்படின்னு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி அதை ஒரு என்ஜாயபிள் ஆக்டிவிட்டியா கொடுத்து அவங்களுக்கும் அதுல வந்து ஒரு பொறுப்புணர்வு வந்து வளர்த்துற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, சைல்டுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி என்ஜாயபிளா இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்டே சில்லறை இல்லை அப்படின்னா அப்பா எப்படி அதை சால்வ் பண்ணாங்க, அம்மா எப்படி அதை சால்வ் பண்ணாங்கன்னு அவங்க நம்மள பார்க்கும்போது அவங்களும் அதை வந்து வேற ஒரு சிச்சுவேஷன்ல பயன்படுத்தி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஸ்கூல்ல இருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க காது கொடுத்து கேட்கறது ஒரு பக்கம். ரெண்டாவது, அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் கண்ணு, அங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற லெவல்ல திரும்ப அந்த குழந்தையவே அந்த கொஸ்டின் கேளுங்க. நீங்க கொஸ்டின் திரும்ப குழந்தைகிட்டயே கேட்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து, ஓ இதுல நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும் போல இருக்கு அப்படின்ற லெவல்ல அதை திங்க் பண்ணுவாங்க. ஒரு சில சமயம் ரொம்ப மேஜிக்கலா சொல்லுவாங்க, நான் வந்து அங்க வந்து மந்திரக்கல் வச்சு பண்ணிடுவேன், மந்திர சக்தி வச்சு பண்ணுவேன்லாம் சொல்லுவாங்க. ஓ அப்படியா கண்ணு, அப்போ உங்ககிட்ட அந்த மந்திர சக்தி இருக்கா அப்படின்னு திரும்ப நீங்க அவங்கள வந்து கேவலப்படுத்தக்கூடாது. அந்த டைம்ல ஓ சரி இப்ப நம்ம மந்திர சக்தி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்டயே அந்த கொஸ்டினை திரும்ப போடும்போது அவங்கள வந்து சிந்தனைக்கு நீங்க தூண்டி விடுறீங்க. மூணாவது விஷயம்,
அவங்க பிடிவாதம் பிடிச்சி சாதிக்கிறாங்க அப்படின்னா அதை கொடுத்து பழக்கிறாதீங்க. ஏன்னா பிடிவாதத்துக்கு வந்து நீங்க விட்டு கொடுக்க அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, கண்ணு நீ அழுவாம என்கிட்ட வந்து பேசு, அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற லெவல்ல ஃபர்ம் வாய்ஸ்ல பேசுறது அந்த சுச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க வந்து அழுவக்கூடிய குழந்தைக்கு நீங்க அதை வந்து கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா, என்னைக்குமே ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்ம மயக்கம் போட்டு விழுந்தா கொடுத்துருவாங்க, நம்ம பொய் சொன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆழமா அவங்களை வந்து நெகட்டிவ்க்கு தூண்டி விட்டுரும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி டெவலப் பண்ணிவிடுங்க. அகடமிக் சைடில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, குழந்தையால மேத்ஸ் செய்ய முடியல, இங்கிலீஷ் செய்ய முடியல அப்படின்னா அந்த டாஸ்கை வந்து சிம்பிள் ஆக்கி விடுங்க. சிம்பிள் ஆக்கிட்டு அந்த குழந்தைய வந்து அதை ஈஸியரா ரீச் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்விங்ல நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் சைல்டுக்கு அப்படின்னா, நிறைய அனுபவங்கள் விளையாட்டுலயும் கொடுங்க, நிஜ வாழ்க்கையிலையும் கொடுங்க. ஏன்னா இதுல வந்து இப்போ சாதாரணமா நீங்க சமையல் பண்ணும்போது கூட அதுல நல்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் நீங்க நிறைய சொல்லி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு அதிகமா போட்டுட்டோம் அப்படின்னா, கண்ணு நம்ம உப்பு அதிகமா போட்டுமே, எந்த வெஜிடபிள் இதுல போட்டா அந்த உப்பு எடுத்துரும், அந்த மாதிரி கூட நம்ம வந்து குழந்தைங்களோட விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யும் போது குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஸ்கில் வந்து லாங் டேர்முக்கு செட் ஆகும். இதே வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா குழந்தையும் ஒரே டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டெவலப் பண்ண மாட்டாங்க. அவங்களோட இமோஷனல் மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி, இன்டெலிஜென்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மெத்தட்ஸ் மாத்திப்பாங்க. நீங்க சால்வ் பண்ற மாதிரி அவங்க சால்வ் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆப்ஷன்ஸ் விட்டுருங்க, கொடுங்க, அவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அந்த சால்வ் ஆகலை அப்படின்னா திரும்ப உங்ககிட்ட அதை எடுத்துட்டு வரும்போது, ஓ சரி கண்ணு இது ஒர்க் அவுட் ஆகல, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற லெவலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அது ஸ்லோவா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணி விடும்போது சைல்டு வந்து பெட்டர் அண்ட் பெட்டர் சொல்யூஷன்ஸ் தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஒரே டைம்ல சரி இதெல்லாம் சரி வராதுவா, நான் சொல்றேன் பாரு இப்படி செய்ய அப்படின்னு நீங்க தட்டி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நியூ விஷயத்தை அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு சைல்டு ஏற்கனவே வந்து நியூ விஷயங்களை ட்ரை பண்ணாம ஒதுங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்கள மெதுவா சக்சீட் பண்றதுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ் கொடுங்க. அவங்களுக்கு சக்சஸ் அனுபவம் வந்த உடனே நெக்ஸ்ட் ஸ்லோவா ஸ்மால் சேலஞ்சஸ் கிரியேட் பண்ணி அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அவங்களால லாங் டேர்ம்ல இதை வந்து மாத்திக்க முடியும். இந்த டைம்ல வந்து நம்ம சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களை பிளேம் பண்றது, மற்றபடி இந்த பொறுப்பு ஏத்துக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடும். அதனால லாங் டேர்ம்ல ப்ராப்ளம் சால்விங் டெவலப் பண்ணணும்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுங்க, சப்போர்ட்டிவா இருங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சைல்டு கண்டிப்பா லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு கொடுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.